அவர் சுயநிலையோடு மகிழ்ச்சியாக என்னென்னமோ எழுதியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ காட்சி தான் சொல்றாங்கல்ல. அந்த வீடியோவை யார் எடுத்தது? விஜய் எடுத்தாரா? இல்ல அது கூடவே இருக்கார அந்த என்னது பாண்டிச்சேரி ஆனந்த் எடுத்தாரா? இல்ல ஆதவ அர்ஜுனன் எடுத்தாரா? இல்ல எங்க அண்ணன் செங்கோட்டை எடுத்தாரா? இல்ல வெங்கட்ராமன் ஆடிட்டர் எடுத்தாரா? இல்ல நம்ம உசிலப்பட்டி சிடிஆர் நிர்மல்குமார் எடுத்தாரா? சொல்லணும்ல. அது ஏதோ பேக்ல இருந்து யார் எடுத்தீங்க? அந்த வீடியோ எடுத்துக்கொண்டா கொடுங்க பாப்பா. ஏதோ ஒன்று இப்படி நிமிஷம் அதை ஃபுல் வீடியோ கொடுங்க. எங்க எடுத்தீங்க? எங்க கார்ல உட்காந்து இவர் கையெழுத்து போட்டாரு? விஜய் வீட்லயா இல்ல ரோட்லயா? உங்களுக்கு ஆதரவு என்னது சுயநினைவோட மகிழ்ச்சியுடன் கடிதம் எழுதியிருக்காருன்னா நீங்க அழைச்சிட்டு போய் கவர்னர் காமிச்சிக்கலாம். அவர் ஒரு ஒரே எம்எல்ஏ எங்களுக்கு, அவரை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் முழு முறைதான். என்னன்னா விஜய் கட்சி ஆதரவோடு தானே மன்னார்குடியில் நாங்கள் ஜெயிச்சோம் பாருங்க. அதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அவர் மாதிரி 6 மணிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அப்பதான் போய் என் உதவியாளர்கிட்ட கவர்னருக்கு தேவைப்படுமே நாங்கள் ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தோம். அந்த கடிதம் காப்பி இருக்காச்சுன்னா நேற்று நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த கடிதம் இதோட காப்பி கவர்னர்கிட்ட கொடுத்தேன். இது கூட தவறுதான் நான் போய் கிளைம் வைக்கிறதுக்கு அவர் இபிஎஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க போல. இந்த இதுல பாருங்க என்னுடைய கையெழுத்து, இது அவருடைய கையெழுத்து. இதான கன்சென்ட். என்னுடைய லெட்டர் பேடு பார்ட்டி லெட்டர் பேர்ல கொடுத்தோம். அது யாரும் ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒன்னு இருக்கு, அது பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா கவர்னர்கிட்ட நாங்க அந்த காப்பி கேட்கல. அப்படியே இருந்தாலும் இவர் எம்எல்ஏ என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேட் அடிக்காம இருக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளர் 10 வருஷமா கட்சியோட மாவட்ட செயலாளர், கட்சியோட மாவட்ட செயலாளர் லெட்டர் பேட் இருக்கும். ஒண்ணுமே இல்லாம இன்னொன்னு எல்லாத்தையும் மீறி என்னுடைய ஒப்புதலுடன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அத்தாச்சு? என்ன மறட்டு பாக்குறாங்க, பயமுத்தி பாக்குறாங்க. அதாவது உங்க ஒப்புதலோட கொடுத்தாருன்னு சொன்னா நான் பயப்படுவேன், எங்க கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை உருவாக்கலாம். ஏன்னா இவரே அதற்கு முதல் நாள் என்ன சந்திச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னதுனாலதான் நேற்று எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இந்த தூய சக்தி தமிழ்நாட்டை காக்க வந்த காப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனா டிஎம்கே நாங்க ஆதரவு கோர போறது இல்லை, அதனால அவங்க எதிர்கட்சியாக இருக்க போறேன்னா எங்க ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு வரலாம். அதனால இவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிடுவோமேன்னு சொல்லி நான் எங்க ராஜசுதர்பாடு பேசி அவர் லெட்டர் நேற்று ஈவினிங் போய் ஜனா வாங்கிட்டு வந்தார். அப்ப கூட இவர் என்கிட்ட பேசினார். ஒரு 7:30-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கவர்னர்ல இருந்து அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதும் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு.